வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். சாரி அங்கிள். மகாபெரியவாளை பார்ப்பதற்கு முன் பெக்கர், மகாபெரியவாளின் அருட்பார்வை பட்ட பின்னர் அங்கிள். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால் பிரண்டன் மிஷன் என்று அமெரிக்காவில் ஒரு அமைப்பு இந்திய தத்துவ ஞானிகளை தரிசிக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் பாரதம் வந்த பிரெஞ்சு பத்திரிகையாளர் பால் பிரண்டனை போற்றும் இயக்கம். பிரண்டன் மகாபெரியவாளை தரிசித்து அவர்கள் அறிவுரையின்படி ரமண மகரிஷியிடம் சென்று அவருடைய அருட்பார்வைக்கு இலக்கானவர். அந்த அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள் வருடந்தோறும் காஞ்சிபுரம் வந்து 10-15 நாட்கள் தங்கி மகாபெரியவா தரிசன வெள்ளத்தில் மூழ்கி போவார்கள். அந்த வருடமும் ஒரு கோஷ்டியினர் வந்தார்கள். ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் அப்போதிருந்த பவழமல்லி மரத்தின் அடியில் அமர்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் மகாபெரியவா. மகாபெரியவா கண்களை மூடிக்கொண்டிருந்தார்கள். அமெரிக்க பையன்கள் மகாபெரியவாளை சுற்றி உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி தியானத்தில் இருந்தார்கள். நிசப்தம், ஓர் அரவமும் இல்லை. மகாபெரியவாளுக்கு பணிவிடை செய்யும் பணியாளர்களான பாலுவும் வேதபுரியும் அந்த இடத்தை விட்டு ஸ்ரீமடத்தின் வாசற்புறம் வந்தார்கள். அப்போது ஒரு கார் வந்து நின்றது. நடுவயது தம்பதிகள், 3 குழந்தைகள் இறங்கினார்கள். குழந்தைகள் மேல்நாட்டு நாகரிகத்தில் ஊறிப்போனவர்கள் என்பது அவர்கள் உடையிலிருந்தே தெரிந்து கொள்ள முடிந்தது. வாசலில் நின்று கொண்டிருந்த பாலுவையும் வேதபுரியையும் பார்த்தார்கள். நீர்க்காவி வேஷ்டி, கட்டுக்குடுமி, பட்டையாக திருநீர், கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை. அல்ட்ரா மாடர்ன் பையன்களுக்கு ஒரே இலக்காரம். யார் இவர்கள்? 10ஆம் பசலி பேர் வழிகள். உள்ளே யாரோ சாமியார் இருக்காராமே, அவரும் இப்படித்தான் இருப்பாரோ? டர்ட்டி பீப்புள், அன்சிவிலைஸ்ட், ஃபூல்ஸ், பெகர்ஸ், ஹூ ஆர் தே? இந்த கிண்டலை கேட்டுக்கொண்டே பாலுவும் வேதபுரியும் போய்விட்டார்கள். அந்த 5 பேர்களும் உள்ளே சென்று மகாபெரியவா எதிரில் அமர்ந்தார்கள். குழந்தைகளின் பெற்றோர் கூட அதுவரையில் மகாபெரியவாளை தரிசித்ததில்லை. பட்டுப்புடவை வாங்க வந்த இடத்தில் ஒரு நண்பர் சொன்னதால் ஸ்ரீமடத்தை எட்டி பார்க்க வந்தவர்கள் அவர்கள். இது என்ன, சுவாமிகளை சுற்றி வெள்ளைக்கார சிறுவர்கள் கால்களை மடக்கி உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு? அமெரிக்காவிலிருந்து வந்த இந்திய குழந்தைகள் அமெரிக்காவிலிருந்தே வந்த குழந்தைகளுடன் கிசு கிசு குரலில் பேசத் தொடங்கின. எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள்? இங்கே என்ன விசேஷம்? என்ன பர்பஸ்? இங்கே வந்து எத்தனை நாள் ஆயிற்று? ஓர் அமெரிக்க பையன் உற்சாகமாக பதில் சொன்னான். ஒரே பர்பஸ், மகாபெரியவாளை தரிசனம் பண்ணணும். அதற்காகவே வந்தோம். தெய்வத்தின் அவதாரம் இந்த சுவாமிகள் என்று நாங்கள் நம்புகிறோம். இவரை தரிசிப்பதால் எங்கள் ஆன்மாவில் புதிய சக்தி ஏற்படுகிறது. அது வாழ்நாள் முழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பெரிய பாக்கியம். இந்திய பையன்களுக்கு இப்போதுதான் புத்துளி தோன்றியது. ஆஹா, அமெரிக்கர்கள் இந்த இந்திய சேஜை பார்க்க வருகிறார்கள். ஆனால் இந்தியன்ஸான நமக்கு இந்த மகானை பற்றி தெரியவில்லையே. ஷேம், ஷேம். மகாபெரியவாளின் மௌனம் கலைகிறது. தம்பதியையும் குழந்தைகளையும் பார்த்து விசாரிக்கிறார்கள். மகாபெரியவாளை குழந்தைகள் கண் கொட்டாமல் பார்க்கிறார்கள். ஏதோ ரசவாதம் நிகழ்கிறது. இனி இந்தியாவிற்கு வந்தால் இந்த மகானை பார்க்காமல் திரும்பி போகக்கூடாது. பிரசாதம் பெற்றுக்கொண்டு போகிற வழியில் மடத்து வாசலில் பாலுவும் வேதகிரியும் எதிர்படுகிறார்கள். அதே டர்ட்டி பெகர்ஸ். மகாபெரியவா தரிசனத்திற்கு பின் இவர்கள் டர்ட்டி இல்லை, அன்சிவிலைஸ்ட் இல்லை. அந்த 3 குழந்தைகளும் ஒரே குரலாய் சாரி அங்கிள். மகாபெரியவாளை பார்ப்பதற்கு முன் பெக்கர், மகாபெரியவாளின் அருட்பார்வை பட்ட பின்னர் அங்கிள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.